உங்க எல்லாருக்கும் பிப்ரவரி 14 ரொம்ப நல்லா போயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எப்படி போச்சு அப்படின்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு எனக்கு திராவிட மாணவர் பேரவையில இருந்து ஒரு கூட்டம் இருந்துச்சு. நான் அந்த கூட்டத்துல பேசுறதா இருந்தேன். ஆனா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னாலும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். இந்த நிகழ்ச்சி எங்க நடந்துச்சு அப்படின்னா வள்ளுவர் கோட்டத்துல நடந்துச்சு. ஆரம்பத்துல பெருசா உள்ள யாரையும் அலோ பண்ணல. தென் கொஞ்ச நேரம் ஆக ஆக பொதுமக்களையும் உள்ள அலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அன்னைக்கு காதலர் தினம் அப்படிங்கறதுனால தலைப்பே காதலர் தின நாள் கருத்தரங்கம் அப்படின்னு தான் வச்சிருந்தாங்க. பெருசா நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டே போகல. ஏன் அப்டின்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. என் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். பயங்கரமான டயர்டு, ஃபீவரு. ஊசி போட்டுட்டு தான் நான் வந்துட்டு போகவே செஞ்சேன். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப தான் வந்து ஒரு கூட்டமே பேசுறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் பேசி. மேடை ஏறி பேசவே இல்ல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் பேரு போட்ட பேம்ப்ளெட்ட கையில வாங்கி பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியோட முழு வீடியோவுமே திராவிடம் 100 அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்கு. நீங்க பார்க்கல அல்லது பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம போய் பார்த்துருங்க. சுபவி ஐயாவும் எங்க கூட அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. அன்னைக்கு நான் பேசினது நல்லா இருந்துச்சு அப்படின்னும், ரொம்ப இயல்பா பேசினேன் அப்படின்னும் அவர் பாராட்டுனது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அதே சந்தோஷத்தோட நானும் அங்க இருந்த பூவெல்லாம் பறிச்சு எல்லாருக்கும் குடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்க மேடையில இருந்த எல்லா பூவையுமே ஒருத்தருக்கா பறிச்சு குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். நெறைய பேர் அந்த பூவ சந்தோஷமா வாங்கிக்கிட்டாங்க. அடுத்த வாட்டி பார்க்கும்போது இந்த பூவ பத்திரமா வச்சிருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கும் அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேச ஆரம்பிக்கிற முன்னாடி வரைக்கும் எப்படி பேச போறோம் அப்படின்னு ஒரு பயத்தோடவே இருந்தேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் உடம்பு சரியில்ல. வாய்ஸ் வருமா? வராதா? அப்படின்றதுலயே இருந்தேன். ஆனா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா பேசினது எப்படி இருந்துச்சு. அப்புறம் பக்கத்துல இருந்த கடையில ஒரு காஃபியும் வாங்கி குடிச்சுட்டு அங்கிருந்து பொறுமையா கிளம்பி வீட்டுக்கு போற வழியில எனக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் ரைஸ் கடையில ஒரு சிக்கன் ரைஸையும் சாப்பிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா.